உத்தரப்பிரதேச கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ள நிலையில் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கலவரம் தொடர்பாக இதுவரையில் 366 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டம் கவால் பகுதியில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி இளம்பெண்ணை ஈவ்டீசிங் செய்ததால் மோதல் ஏற்பட்டது. இதனால் கடந்த சனிக்கிழமை அன்று இருதரப்புக்கு இடையில் பயங்கர மதக்கலவரம் மூண்டது. முதல் நாளன்று டிவி நிருபர் உள்ளிட்ட 9 பேர் கொல்லப்பட்டனர். முசாஃபர் நகர் மாவட்டத்தில் ஆரம்பித்த மோதல் அருகிலுள்ள மீரட், ஹாப்பூர், பாக்பத், ஷாஹ்ரப்பூர், ஷாம்லி மாவட்டத்திலும் பரவியதால் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தது. கலவரத்துக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது 38ஆக உயர்ந்துள்ளது. ஷாஹ்ரப்பூர், ஷாம்லி மாவட்டங்களில் தலா ஒருவரும் இறந்துள்ளதாக தலைநகர் லக்னோவில் உத்தரப்பிரதேச உள்துறை செயலாளர் கமல் சக்சேனா தெரிவித்தார். கலவரம் தொடர்பாக இதுவரை 366 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முசாஃபர் நகர் மாவட்டத்தில் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. முசாஃபர் நகர் மாவட்டம் மட்டுமல்லாது மீரட், ஷாம்லி மாவட்டங்களில் ஏராளமான ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் உள்துறை செயலாளர் கமல் சக்சேனா தெரிவித்தார். काफ़ी पीसफुल है, सिटी में नॉर्मलसी काफ़ी है. आर्मी कॉलम्स मार्च कर रही हैं और मैं समझता हूँ सिटी में कल भी कोई एक भी अप्रिय सूचना नहीं थी और यहाँ देहात से भी आज मॉर्निंग से कोई ऐसी अप्रिय सूचना नहीं है और धीरे धीरे करके देहात भी नॉर्मलसी की तरफ लौट रहे और थोड़ा उस एरिया में शामली एरिया में थोड़ा कम्युनल थोड़ी टेंशन तो है, लेकिन मैं समझता हूँ वहाँ भी आज कोई इंसिडेंट नहीं है तो इसलिए वहाँ भी नॉर्मलसी लौट. கலவரம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி விஷ்ணு சகாய் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷனை உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் திங்களன்று அறிவித்தார். ஒரு நபர் கமிஷன் 2 மாதத்தில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 2 இளைஞர்கள் கொல்லப்படுவது போல பாரதிய ஜனதா எம்எல்ஏ சங்கீத் சோம் யூடியூபில் அப்லோட் செய்த வீடியோதான் கலவரத்துக்கு காரணம் என்ற முடிவுக்கு வந்துள்ள போலீசார் மத விரோதத்தை தூண்டிவிட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சங்கீத் சோமை கைது செய்வதற்காக தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வரும் போலீசார் மேலும் 3 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் முன்னாள் எம்பி உள்ளிட்ட 2225 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்.